இங்க ஏமான்னு ஒரு பொண்ணு ரொம்பவே குண்டா இருக்க. ஆனா இந்த பொண்ணோட வாய்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். தேன் வந்து பாயிற மாதிரி காதுல கேட்கும் இவ பாடுறது. அதனாலேயே இந்த பொண்ணு ஒரு சிங்கரா இருக்கா. ஆனா அதுல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, இவளுக்கு அழகு இல்லைன்னு இவ ஸ்டேஜுக்கு பின்னாடி இருந்து பாட, ஸ்டேஜ்ல ஆமின்னு ஒரு பொண்ணு அழகா இருப்பா. அந்த பொண்ணு வாயை மட்டும் அசிச்சு ஸ்டேஜ்ல பாடிட்டு இருக்கும். பாக்குற ஆடியன்ஸ்லாம் ஆமி பொண்ணு தான் பாடுதுன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா ஏமா பொண்ணு தான் பின்னாடி நின்று அவளுக்கு வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறது. அப்படி பாடிட்டு இருக்கும்போது உணர்ச்சி வசப்பட்டு ஏமா பொண்ணு டான்ஸ் ஆட, இவ வெயிட் அதிகமா இருக்கிறதுனால ஸ்டேஜ் உடஞ்சு கீழே விழுந்துடுறா. இப்ப ஸ்டேஜ்ல இருக்கிற பொண்ணு மாட்டிக்குமேன்னு அந்த ஷோவோட மேனேஜர், அதாவது அவன் தான் இந்த படத்தோட ஹீரோவே, அவன் டக்குன்னு பட்டாசெல்லாம் வெடிக்க வச்சு திரும்பி நில்லுன்னு ப்ளூடூத்ல சொல்லி ஏமா பொண்ணு இருக்கியான்னு கத்திட்டு இருக்கான். அந்த பொண்ணு உடஞ்ச ஸ்டேஜ்ல இருந்து மேலே ஏறி வந்து மறுபடியும் பாட ஆரம்பிச்சு நல்ல வேலையா ஸ்டேஜ்ல இருந்த பொண்ணு மாட்டிக்காம வாயாசைக்க ஆரம்பிச்சிடறா. அப்புறம் வெளியே வந்த அந்த ஆமி பொண்ணு நன்றி கெட்டத்தனமா ஏமாட்ட போய் ஏண்டி நடுவுல பாடாம விட்டேன்னு அது இதுன்னு அவளை திட்டுவா. அப்படியே திட்டிட்டு அந்த ஷோ மேனேஜரை பார்த்து கையசைக்க, ஆனா அவன் அந்த பொண்ணை கண்டுக்காம ஓடி வந்து ரியலா பண்ண ஏமா பொண்ணை கட்டிப்பிடிப்பான். நீ நல்ல வேலை செஞ்ச அப்படின்னு அவளை பாராட்ட அந்த பொண்ணு மறுபடியும் அவனை கட்டிப்பிடிச்சிக்கும். அந்த மேனேஜரை ஏமா பொண்ணு லவ் பண்ணிட்டு இருப்பா. குண்டா இருக்கும், லவ் சொல்லாமையே பயந்து சொல்லாமையே இருப்பா. அதுக்காகவே வெயிட் லாஸ் பண்றதுக்காக ஏதோ ஒரு மாத்திரையை வாங்கி நிறைய போட்டுக்க. வெயிட் குறைஞ்சதுன்னு பார்த்தா ஆம்புலன்ஸ் வந்ததுதான் மிச்சம். ஆம்புலன்ஸ் வந்து இந்த பொண்ணை தூக்கிட்டு போலான்னு பார்த்தா தூக்க முயற்சி பண்றாங்க. ஆனா அவ்வளவு ட்ரை பண்ணி அவளை தூக்க முடியல. எக்ஸ்கியூஸ் மீ, ரொம்ப கஷ்டப்படாதீங்க, நானே உருண்டு படுத்துக்கிறேன்னு அந்த பொண்ணே உருண்டு படுத்துக்கிறா. இதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றா, நம்ம ஏன் குண்டா இருக்கோம்னு. அவளுக்கு பிடிச்ச ட்ரெஸ் எல்லாம் கடைக்கு வெளியே இருந்து பார்த்துட்டு இருப்பா. அப்புறம் அவளும் அவன் ஃப்ரெண்டும் போயிட்டு டேட்டூ எல்லாம் குத்திக்கிறாங்க. சிங்கிங் பிராக்டிஸ்க்கும் டெய்லியும் போகிறா. அந்த மேனேஜரை பார்த்து லவ் பண்ணி பாடிட்டு இருக்கா. கார்ல போகும்போது என்னோட பர்த்டே பார்ட்டிக்கு வந்துருன்னு அவர் சொல்ல ஏமா போறோம் சரின்னு சொல்லிடுறா. அந்த மேனேஜர் இவ வீட்டுக்கு ஒரு ட்ரெஸ் அனுப்பி வைக்க இதை நீ போட்டுட்டு வான்னு போட்டுருக்காதுல. ஆனா அது ரொம்பவே டைட்டா இருக்கு. இருந்தாலும் மேனேஜர் சொன்னான்னு இந்த பொண்ணு அதை போட்டுட்டு வர பர்த்டே பார்ட்டிக்கு போய் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு போனா அங்க இருக்கிற எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறாங்க இதை. அப்புறம் பார்த்தா மேனேஜர் அந்த ட்ரெஸ் அவளுக்கு அனுப்பி வைக்கல. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல ஒருத்தி பாடிட்டு இருந்தாலும் ஆமின்னு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு தான் அந்த ட்ரெஸ் அனுப்பி வச்சு இவளை அவமானப்படுத்தணும்னே பண்ணிருக்கா. அதனால ஏமா பொண்ணு எந்திரிச்சு போயிட மேனேஜர் பையன் ஆமி பொண்ணை கூப்பிட்டு, குண்டா இருக்குன்னு அந்த பொண்ணை இவ்வளவு அசிங்கப்படுத்துறிய நீ, அவ இல்லன்னா நீயே இல்ல தெரியுமா, அவளோட வாய்ஸை வச்சுதான் நீ ஓட்டிட்டு இருக்க, உன்னதான் எல்லாரும் சிங்கர் நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அது இதுன்னு போட்டு நல்லா திட்டி விட்டுறாரு. இதெல்லாம் ரெஸ்ட் ரூம்ல இருந்து ஏமா பொண்ணு கேட்டு அழுதுட்டு இருக்கோம். அப்புறம் ஏமா பொண்ணு அழுதுகிட்டே வீட்டுக்கு போறா. அப்புறம் இந்த பொண்ணு தொலைஞ்சு போன மாதிரி உலகத்தை நம்ப வச்சு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அழகா மாறலான்னு முடிவு பண்றா. அதே மாதிரி பிளாஸ்டிக் சர்ஜரியும் பண்ணிக்கிறா. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த பாட்டுல பார்க்கலாம்.